கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் ஒருபோதும் பொய்யுரைத்ததே இல்லை. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். கர்த்தர் காண்கிறது போல நீங்கள் உங்களை காணும்படி கர்த்தர் உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்கச் செய்வாராக. அதன்படி செயல்பட ஞானத்தின் ஆவியை உங்களுக்கு தந்தருளுவாராக. நீங்கள் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் உடன் சுதந்திரவாளிகள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்ற குமாரனும் கேத்துராளின் மூலமாக பிள்ளைகளும் இருந்தாலும் சாராளின் மூலமாய் பிறந்த ஈசாக்கு மட்டுமே வாக்குத்தத்தத்தின் மகனாயிருந்தான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். புதிய ஏற்பாட்டிலே நாம் புறஜாதிகளாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிருக்கிறபடியினால் நாம் சுதந்திரவாளிகள். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கிறிஸ்துவையும் பரலோகத்தின் சகல பரிபூர்ணங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கனை பார்ப்பதற்கு பல தேசத்து முக்கியஸ்தர்கள் வரும்போது அவர்கள் வெள்ளை மாளிகை வெளியே காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஜனாதிபதி லிங்கன் அழைத்தால் ஒழிய வெள்ளை மாளிகைக்குள் செல்ல அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் காவல் காக்கிறவர்களையும் சேவகர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் சட்டை பண்ணாமல் எல்லா காவல்களையும் கடந்து உரிமையோடு ஜனாதிபதியின் அறைக்குள் செல்ல முடியும். காரணம் என்ன? அவன் ஜனாதிபதியின் மகன். பிரியமானவர்களே, நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், கர்த்தாதி கர்த்தருடைய அன்பு செல்வங்கள். கர்த்தருடைய கிருபாசன தண்டை எப்பொழுதும் உரிமையோடு நீங்கள் கிட்டிச் சேரலாம். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் இருப்பதால் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் என்று எபேசியர் 3:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதை கேட்கிற தேவ சொன்னமை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் இருதயத்திலே நாம் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற இடத்திலே நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தோடு நிற்கிற பொழுது இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை அணுகுகிற எல்லா பொல்லாப்பும் உங்களை விட்டு விலகி போகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் பேசுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றும் எங்கள் அன்பு இரட்சகரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை தரிசிக்க நினைக்கிற உம்மை அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் ஹல்லேலூயா பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலும் விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தெய்வமே, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் தருவீரப்பா. பொருத்தனையோடு இயேசுவே இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கு நீர் அதிசயத்தை செய்வீரப்பா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவரே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயர்ந்தவரே, மகா பெரியவரே, உன்னதரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. நீர் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய என் இயேசு கிறிஸ்து. நீர் கிருபையும் சமாதானமும் உடையவர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிடத்திலே நீர் அன்பு கூர்ந்தீர். உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நீர் கழுவினீர். உம்முடைய ஹல்லேலூயா அப்பா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே. ஹல்லேலூயா ஏசப்பா, உமக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ராஜா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அப்பா, தொடக்கமும் முடிவுமானவர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. நிலையங்கி தரித்து இருக்கிறவர், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற எங்கள் தேவாதி தேவன் நீரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போல, உறைந்த மழையை போல அது வெண்மையானது சுவாமி. உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்குமே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் உண்டது. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறீரப்பா. உம்முடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றது சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், நீரே உயிருள்ள தேவனப்பா. நீங்க சொன்னீங்களே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆமேன் என்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவரும் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபிக்க, ஹல்லேலூயா இயேசப்பா, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயத்தை காண இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடுவீராக ராஜா. பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே பரலோகம் திறக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும் சுவாமி. கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து நிற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து ராஜா வருகிற சத்தத்தை நீர் கேட்பீர். ஆமா ராஜா, மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் சொல்லி பாருங்கள், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் மூன்றும் உமக்கே சொந்தம் அப்பா. எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் அழைத்து இருக்கிறீரோ, எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் பிடித்து இருக்கிறீரோ ராஜா, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக சுவாமி. இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலையும் அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா இந்த நாளை நாங்கள் கடந்து போக வேண்டும் சுவாமி. உம்முடைய மகிமை எங்கள் மேல் அது அசைவாடி கொண்டு இருக்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை இந்த காலை வேளைகளை இன்னும் அதிகமாக நிரப்பட்டும் சுவாமி. நாங்கள் போகிற இடங்கள், வேலை பார்க்கிற ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் அப்பா
அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினவரே, கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவி எங்கள் பாவங்களற எஸ்ஸப்பா எங்களை கழுவி சுத்தமாக்கி பிதாவுக்கு முன்பதாக நீதிமானாய் நிறுத்தி எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை வாங்கி தந்தீர் அப்பா. பிள்ளை என்கிற அதிகாரத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ராஜா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகா உன்னதமானவரே, மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, பரிசுத்தம் என்பதே உம்முடைய நாமம் ஏசப்பா. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறீர் சுவாமி. இயேசுவே, உமக்கு கோடா கோடி நன்றி. இம்மட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேஸ்வரே, உமக்கு நன்றி அப்பா. உலக தோற்றம் முதலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீவ புஸ்தகத்தை ஹல்லேலூயா திறக்கவும் பூட்டும் அதிகாரம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே இந்த தேவனை நீங்கள் ஸ்தோத்தரியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லுறி. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஹல்லேலூயா ரத்தம் ஒவ்வொரு பிள்ளையும் இப்பொழுதே ஹல்லேலூயா இயேசுவே தொடட்டும், கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தி நிறுத்தட்டும், வியாதிகளை சுகமாக்கட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல வல்லமையையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உண்டுப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்குவது மாத்திரமல்ல, இந்த பூமியில் காணக்கூடிய எல்லா துரைத்தனங்களையும் பிசாசின் கிரியைகளையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் ஏவல் பிசாசுகளையும் ஹல்லேலூயா முற்றிலுமாக அழிக்கும் ஆற்றல் கொண்டதே என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்பொழுதே அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வேலை அது விழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா மனுஷீக ஆவிகளையும் கட்டுகிறேன், எல்லா பொல்லாத பொறாமையின் ஆவிகளை நான் கட்டுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் எல்லாம் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்களாக இருந்தாலும் சரி ராஜா, எங்கள் குடும்பத்திலே ஹல்லேலூயா எங்களை எழும்ப விடாதபடி ஹல்லேலூயா மறுபடியுமாக பல விதமான பிரச்சனைகளை குடித்து எங்களை அப்பா போராட வைத்து அப்பா எங்களை சோர்வுற வைத்து எங்களை வேதனைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இந்த காலை வேளையில் நான் துரத்துகிறேன். சத்தத்தை கேட்கிற அசுத்த ஆவியே, நீ யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற எந்த அசுத்தாவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. இயேசு மகாராஜாவை இப்பொழுதே உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் அப்பா. சத்துருக்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதும் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்குள் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும். நரம்பு தளர்ச்சியில் இருக்கிற சகோதரரே பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத கைகள் இப்பொழுது அசைக்கப்படட்டும் அப்பா. செயல்பட முடியாத விரல்கள் இப்பொழுது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எஸ்அப்பா. ஹல்லேலூயா. முடக்கு வாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இப்பொழுது அற்புத சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ்அப்பா. பிளட் கேன்சரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தை கொடுங்க. ரிப்போர்ட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. புது கிட்னியை ஆண்டவர் தரணும் அப்பா. புது லிவரை ஆண்டவர் நீர் இப்பொழுது கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. புதிய இதயத்தை ஆண்டவர் நீர் இப்பொழுது கொடுக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா. மூளை பகுதியில் காணக்கூடிய கட்டிகள், சரீரத்தில் காணக்கூடிய எத்தனை கட்டிகளாக இருந்தாலும் மறைந்து போகட்டும். கற்ப பையில் காணக்கூடிய கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. அற்புத சுகம் கற்ப பையில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய ரிப்போர்ட்டை நாங்கள் அறிவோம் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரம வைத்தியர் இப்பொழுதே கிரியை செய்வார்.
ஹல்லேலூயா. சகோதரியே கலங்காதே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உன் கற்ப பையை தொடுகிறார். உன் கற்பத்திலே கனியை என் ஆண்டவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீ விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீ இதை விசுவாசிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். காரணம், நீயும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. யோவான் 1:12 நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகணும் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல வலிகள் காணப்படுகிறதோ, இப்பொழுதே அந்த இடத்துல ஹல்லேலூயா உங்கள் கரங்களை வைத்து என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். என் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம், பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள் வாசமாக இருக்கிறபடினாலே என் ஆண்டவராகிய இயேசு அற்புத சுகத்தை இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் விசுவாசத்தோடு ஹல்லேலூயா நான் சுகமானேன் என்று சொல்லி எழுந்திருந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் சுவாமி. மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே உன்னதமானுடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. உலக மருத்துவர்களை அல்ல, எங்கள் பரம மருத்துவர், எங்கள் பரம வைத்தியர். ஹல்லேலூயா. சகலவற்றையும் சிருஷ்டித்து படைத்து உருவாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் கைகளில் உண்டான அந்த தழும்புகளாலே அப்பா, அவர் விழாவில் உண்டான தழும்புகளாலே ஹல்லேலூயா. அவருடைய தலையில சிரசிலே அப்பா ஹல்லேலூயா முள்முடியினால் வந்த அந்த தழும்புகள், ஹல்லேலூயா விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டினால் வந்த தழும்புகள், கால்களில் ஆணிகள் கடாவப்பட்ட இடத்திலிருந்து உண்டான தழும்புகளினாலே இப்பொழுது அற்புத சுகம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லம் இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் அப்பா. தள்ளாடுகிற முழங்கால் இப்பொழுது நிமிரச் செய்வீராக. ஒரு புதிய பலன் உண்டாகணும் சுவாமி. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புத சுகத்தை இப்பொழுது நீர் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமாகவே ஹல்லேலூயா அது சுகத்தை தரும். ஹல்லேலூயா. அது பிணியாளியை ரட்சித்தே தீரும். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய வாக்காக இருக்கிறது. ஆக இதை கேட்கிற நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலும் நீர் அற்புத சுகத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினேன் ஆண்டவர். இப்பொழுது கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இருதயத்தில் பிள்ளைகள் நினைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் செய்து தருவீராக ராஜா. கஞ்சாவுக்கும் குடிக்கும் மதுபானத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்களையும் அவர்கள் குடும்பமும் அப்பா பிள்ளைகளையும் நான் இயேசுவின் செட்டைகளுக்குள்ளாக தந்து அப்பா உங்களுடைய கூடார மறைவிலே நீர் வைத்து பாதுகாக்கும்படியாக ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இப்பொழுது உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.